அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்னை ஆதிபராசக்தியானவள் தன்னுடைய அருட்பெருவெள்ளம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய திவ்யமான மங்களகரமான அந்த திருவுருவின் ஒவ்வொரு அங்கமும் பாரத புண்ணிய தேசத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் விழும்படியாக செய்த அற்புத லீலையை தாட்சாயணியினுடைய திருநாமத்தால் அவள் இயங்கிய அந்த காலத்திலே பார்க்க முடிகிறது. தட்சன் என்ற அந்த அரசனுடைய மகளாக தாட்சாயணியாக பிறந்த அம்பிகை சிவபெருமானிடம் நீங்கா அன்பு கொண்டவளாய் அவரை சென்றடைய வேண்டும் என்று பிறந்த காலம் முதல் அவரை நோக்கி தவம் செய்தும் சிவபூஜை செய்து கொண்டும் இருக்க, ஆணவமே வடிவான தட்சன் சிவபெருமானை அவமதித்த நிகழ்ச்சியும் அதற்காக வேண்டியே அவன் ஒரு யாகம் செய்த நிகழ்ச்சியும் பாகவதம் உட்பட பல புராணங்களிலும் பேசப்பட்டிருக்க பார்க்கிறோம். அந்த நிலையில் இறைவனை அழைக்காமல் தட்சன் செய்த யாகம் அம்பிகை அந்த யாகத்திலே வலியச் சென்று தட்சனுக்கு அறிவுரை சொல்ல விழைந்ததும் அவன் அம்பிகையையும் மதிக்காது அவளை அவமதித்து பேச அம்பிகை தன்னுடைய திருவுருவை தானே அக்னிக்கு இரையாய் கொடுத்து, அக்னிக்கு என்று சொல்லும்போது சில இடங்களில் இந்த அம்பிகை போய் யாகத்தீயிலே விழுந்தாள் என்று சொல்லுவார்கள். அப்படி செய்து கொள்வது ஆத்மஹத்தி போலே. ஹத்தி செய்வதெல்லாம் தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள் செய்யாத காரியம். அதுவும் அம்பிகை அருளே வடிவானவள். இந்த நிலையில் மீண்டும் திருக்கைலாயத்திற்கு செல்ல முடியா படிக்கு தட்சனுடைய கடுஞ்சொற்கள் அமைந்து விட்டபடியால் அம்பிகை அந்த யாகசாலையிலேயே ஈசான்ய திக்கிலே போய் அமர்ந்து கொண்டு தபஸின் மூலமாக, தன்னுடைய தவத்தின் மூலமாக திருவிரலிலிருந்து தொடங்கிய குண்டலினியினுடைய வீரியம் அவள் திருமேனி எங்கும் பரவ அந்த அக்னி ஜுவாலையிலேயே தன்னையே தான் ஒப்படைத்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். இப்படி விழுந்த அம்பிகையின் திருமேனியை சுமந்தபடி தோளிலே சுமந்து கொண்டு சிவபரம்பொருள் பாரத தேசமெங்கும் ஆடி வந்தார் என்று அறியப்படுகிறது. அப்படி அவர் ஹூங்காரமிட்டு கொண்டு ஓடி வந்த வேளையிலே அம்பிகையினுடைய திருவுருவிலிருந்து, அவள் திருமேனியிலிருந்து ஒவ்வொரு உறுப்பும் அகண்ட பாரத தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலே விழுந்ததை புராணங்கள் சொல்லுகின்றன. இதிலே அகண்ட பாரத தேசம் என்று சொல்வதால் இன்றைய கால கணக்கில் தெற்கே இலங்கை தொடங்கி நமக்கு வடக்கே இமயமலை சரிவுகள் உட்பட கிழக்கிலே இன்றைய வங்காளதேசம் வரையிலுமாயும் மேற்கிலே பாகிஸ்தானை அடுத்திருக்கக்கூடிய பகுதி வரையிலுமாய் அம்பிகையினுடைய திருமேனியிலிருந்து உதிர்ந்த அந்த பாகங்கள் பல இடங்களிலும் பீடங்களாக விழுந்து அமைய அந்தந்த இடத்திலே சக்தி பீடங்கள் தோன்றின என்று பார்க்கிறோம். இந்த சக்தி பீடங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்துவமாக வழிபாட்டு மரபுகள், முறைகளெல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த அம்பிகையினுடைய திருவுருவம் எங்கெங்கு விழுந்ததோ அந்த இடத்திலெல்லாம் பல்வேறு அடியவர்கள், மன்னர்கள் திருப்பணி செய்தும் அவர்கள் காலத்திற்கும் முன்பாக ரிஷிகள், தபஸ்விகள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தும் அங்கே தவமியற்றியும் நாரதர் முதலியவர்களெல்லாம் வந்து வணங்கி வழிபாடு செய்ததும் என்று இப்படி தொடர்ச்சியாக வழிபாட்டு மரபோடு கூடியதாய் இந்த சக்தி பீடங்கள் விளங்க பார்க்கிறோம். அப்படி அமைந்திருக்கக்கூடிய சக்தி பீடங்களுக்குள்ளே வட இந்தியாவில் இமயமலை சரிவிலே இன்றைய ஜம்மு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான திருத்தலம்தான் அன்னை வைஷ்ணோதேவி என்ற பெயரிலே அறியப்படும் சக்தி பீடம். அந்த பீடத்தினுடைய சிறப்பே மிகவும் தொன்மையான காலம் தொடங்கி அங்கே வழிபாடுகள் நடந்து வருவதற்கான குறிப்புகள்தான். மகாபாரதம் என்கிற இதிகாசத்திலே தெளிவாக வைஷ்ணவி தேவியை ஜம்பு பகுதியிலே இருக்கக்கூடிய குடைவரைக்கு சென்று அர்ஜுனன் வழிபாடு செய்தான் என்று கூறுகிறது. மகாபாரதம் குருட்சேத்திர யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக கண்ணன் அர்ஜுனனுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்குகிறான். அந்த அறிவுரைகளில் ஒன்றுதான் பல திருத்தலங்களுக்கும் சென்று ஆங்காங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறை வடிவத்திலே ஈடுபட்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் பக்கம் வெற்றி இருக்கும்படியாய் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ வழிபாடு செய்து வா என்று அனுப்புகிறார். அப்படி அர்ஜுனன் பல்வேறு தலங்களுக்கும் சென்று வருகிறார். அதிலே ஒன்றுதான் ஜம்பு என்று அழைக்கப்படும் அந்த பகுதி. இன்றைக்கு நாம் ஜம்மு என்கிறோமே, அதுதான் அதனுடைய பண்டைய பெயர். வரலாறு புராணங்களிலே ஜம்பு பிரதேசம் என்று அறியப்படுகிறது. அந்த பிரதேசத்திலே மலைச்சரிவில் குடவரை ஒன்றை காண்பித்து கொடுக்க அர்ஜுனன் அந்த தலத்திற்கு சென்று அங்கே அன்னை பராசக்தியானவள் 3 நிலைகளில் மகாகாளியாகவும் மகாலட்சுமியாகவும் மகா சரஸ்வதியுமாக இப்படி 3 நிலைகளிலே ஒரு குகையினுள்ளே, குஹ்யமான பகுதி, ரகசியமான குகையினுள்ளே அம்பிகை வீற்றிருப்பதையும் அறிந்து வழிபாடு செய்து வரும்படியாய் சொல்லுகிறார். இதையும் நமக்கு மகாபாரதமே தெளிவாக சொல்லிவிடுகிறது. அப்படி பார்த்தால்
பாரதம் எழுதப்பட்ட காலத்திற்கும் முந்தைய காலமாகவே வைஷ்ணவி தேவியினுடைய இந்த குடவரை கோயில் இருக்க வேண்டும். அத்தனை தொன்மை சிறப்பு. புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த குடவரையினுடைய அமைப்பு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அது பல லட்சம் ஆண்டுகள் பழமையான குடவரை அமைப்பு என்று கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் எத்தனை எத்தனை யுகங்கள் கடந்து அன்னை அந்த தலத்திலே அந்த நிலையிலே லட்சுமியாகவும் காளியாகவும் சரஸ்வதியாகவும் வீற்றிருந்து அருளுகிறாள் என்பதை நாம் யூகித்து கொள்ளலாம். எத்தனை 100 கோடி பக்தர்கள் வந்து அவள் முன்பாக கைகூப்பி நின்று அம்மா என்றவளை அழித்து அந்த இடத்திலே வழிபாடு செய்திருப்பார்கள். அவர்கள் துன்பமெல்லாம் துடைத்து அன்னை அவர்களுக்கு உயர்ந்த நிலைகளையெல்லாம் வழங்கியிருப்பாளே. அப்பேற்பட்ட புனித தலம். இந்த தலத்திற்கு பல்வேறு புராணங்கள் வழங்கப்பட்டாலும் பைரவநாத் என்ற ஒரு தாந்திரீக வழிபாட்டாளர் சார்ந்த புராணம் இன்னும் பிரபலமாக அறியப்படுகிறது. அந்த குடவரைக்குள்ளே 3 பாறைகள் அமைந்திருக்கும். அதிலே நடுவிலே இருக்கக்கூடிய பாறை சற்றே வெண்ணிறமாக அமைந்திருக்க பார்க்கிறோம். அதை மகா சரஸ்வதியினுடைய வடிவமாக கொள்ளுவார்கள். அவளுக்கு 2 புறமும் மகாலட்சுமியாகவும் மகா காளியாகவும் அன்னை இந்த 3 வடிவங்களையும் சுமந்து எழுந்தருளி இருக்கிறாள். அப்படிப்பட்டவளைத்தான் ஒரே பெயரால் வைஷ்ணவி தேவி என்று அழைக்கிறார்கள். அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அடியவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இல்லத்திலும் வைஷ்ணவி தேவி அவர்கள் வீட்டு மகளாகவே பாவிக்கப்படுகிறாள். அப்படிப்பட்ட அந்த அன்னை இந்த பைரவநாத் என்று அழைக்கப்படும் ஒரு தாந்திரீக வழிபாட்டாளர். அவர் நல்ல நிலையிலே தந்திர முறைப்படி ஆதிபராசக்தியான அன்னையை வழிபடவும் அவளை தன்பால் ஈர்க்கச் செய்யவும் அவளை தன் கட்டுப்பாட்டிற்குள் அமைக்கச் செல்லும் அளவிற்கெல்லாம் தன் நிலையிலே இருந்தார். இப்படி இருந்து வர ஒரு காலகட்டத்தில் அந்த பிரதேசத்திலே நடந்த ஒரு விழாவிலே கலந்து கொள்வதற்காக இந்த பைரவநாத் வருகிறார். அங்கே அன்னையும் அடியவர்கள் அங்கே இன்பமாக அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் காட்சிகளை காணவும் அவர்களுக்கு அருள வேண்டியும் இளம் பெண் வடிவம் தாங்கி அன்னை வருகிறாள். அழகே வடிவான அந்த அன்னையினுடைய அருட்கண் பார்வையிலே அத்தனை அன்பர்களும் ஈர்க்கப்பட்டு அவளை வணங்கி வழிபட்டு சென்றார்கள். ஆனால் பைரவநாத் ஆணவம் தலையெடுத்திருந்ததாலே தன்னுடைய பக்திக்கும் தன்னுடைய வழிபாட்டிற்கும் அன்னை மயங்கி தனக்கு கட்டுப்பட்டு விடுவாள் என்று அவன் எண்ணினான். இது எத்தனை பெரிய அபவாதம் என்று நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருந்தால், எவ்வளவு ஆணவம் இருந்தால் இப்படி சிந்திக்க வைக்கும். அன்னையை தன்னால் அன்பால் கட்டுப்படுத்த முடியும் என்ற நிலை மாறி ஆணவத்தால் தான் செய்யும் பூஜைக்கும் ஜபத்திற்கும் தவத்திற்கும் அன்னை கட்டுப்பட்டு விடுவாள், அவளை கொண்டு அவளை வசீகரித்து ஏதொன்றையும் தான் செய்து கொள்ளலாம் என்று எண்ணினானாம். அப்படி ஒரு துர்போதனை அவனுக்கு அந்த வழியிலே வந்தது. அப்படி ஒரு உபாசனையை தவறான முறையிலே கையாண்டவன் அவன் மட்டும் அந்த நிலையில் அந்த விழாவிலே அன்னையை பார்த்தபோது அவளுடைய அழகிலே மயங்கினான். அன்னையை தன்னை பெற்றதாய் போலே பார்த்து அவளுடைய அழகை கொண்டாடுவதற்கும் அற்பமான காமப்பார்வையோடு பார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் இது. தன்னுடைய அன்னையாகவே அவளை அணுகியவர்களுக்கு அருட்கண் பார்வையாலே அவள் அமுதூட்டி அவர்களை எல்லாம் நல்ல உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு செல்கிறாள். ஆனால் இந்த பைரவநாத் என்பவன் காமப்பார்வையோடு அன்னையை அணுகுகிறான். அன்னையும் அவனை அழைத்து கொண்டே அவனை தன்பால் வரும்படியாக செய்து கொண்டே சிறுகச் சிறுக அந்த விழாவிலிருந்து கலைந்து வெளியேறுகிறாள். அவனும் விடாது துரத்தி கொண்டே வர நகரங்கள் கிராமங்கள் எல்லாவற்றையும் கடந்து கட்ரா என்றழைக்கப்படும் அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய மலைச்சரிவிற்கு வந்து மலைமேலே அன்னை ஏறி செல்ல அவனும் பின்னோக்கி வந்தான். குடவரைக்குள் சென்ற அன்னை அந்த இடத்தில் சிம்மவாகினியாக அந்த பைரவநாத்திற்கு காட்சி தருகிறாள். பார்த்த மாத்திரத்தில் பயந்து விழுந்தானாம். விழுந்தவன் தன்னிலை உணரப்பெற்று அந்த நொடிப்பொழுதே அன்னைக்கு என்று ஆளானான் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு வகையிலே இதே புராணத்தின் இறுதியில் அன்னை அந்த அசுரத்தன்மை பொருந்தியவனான பைரவநாத்தினுடைய தலையை துடித்து அவன் கீழே விழுந்து மடியும்படியாக செய்தாள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி அன்னையினுடைய தரிசனம் வாய்க்கப் பெற்றவன் அந்த குடவரைக்குள்ளே சென்று இந்த பெண் ஏதோ மானிட பெண் நினைத்து துரத்தி வந்தோமே, இவள் சாட்சாத்தாக நான் வழிபடும் உலகன்னை அன்றோ என்று அவன் மயங்கி அன்னையினுடைய திருவடியிலே விழுந்தானாம். உனக்கு காணிக்கையாக கொடுப்பதற்கு என்னிடம் என்ன உண்டு? என்னுடைய பூஜையை ஏற்றும் அதை அங்கீகரித்தும் என்னை திருத்தி நல்வழிப்படுத்தியதோடு சிம்மத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய அந்த அழகான திருக்கோலத்தையும் எனக்கு காண்பித்து கொடுத்தாயே தேவி, நான் என்ன கடன் செய்தேன்? உமக்கு இதை எப்படி நான் அடைப்பேன் என்று பார்த்தவன் தன்னிடம் என்ன இருக்கிறது?
தான் என்ற தன்மைதானே, அந்த தன்மையை அழித்து உம்முடைய திருவடிகளுக்கே வழங்குகிறேன் என்ற எண்ணத்தில் கையில் கொண்டிருந்த வாளால் தானே தன் கழுத்தை அறுத்து கொண்டு அதை அன்னையின் திருவடிகளிலே இட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி இரண்டு வகையாகவும் உண்டு. ஒன்று, அவனே தன்னை காணிக்கையாக அர்ப்பணித்தான், மற்றொன்று அன்னை அவனை துடித்தாள் என்று இப்படி இரண்டு வகையாகவும் சொல்லுவார்கள். எதப்படியோ அந்த நிலையில் பைரவநாத்திற்கு ஞானம் தலையெடுத்தது என்று கொள்ளலாம். என்றால் அன்னையினுடைய தரிசனம் அது வாய்க்க பெற்றவர்களுக்கு ஞான பரிபூரணம் அடையாமலும் இருக்குமா? அப்படி அன்னை அவனுக்கு தந்த அந்த திருவருள் விளக்கம் அவன் அன்னையினுடைய திருவடிகளை பற்றி உய்ந்து போனான் என்று பார்க்கிறோம். இதனால்தான் வைஷ்ணவி தேவி ஆலயத்திற்கு வரக்கூடிய அன்பர்கள் அந்த குடவரை அமைப்பிற்குள் தான் இன்றும் புகுந்து செல்ல வேண்டும். இவ்வளவு காலங்கள் இத்தனை வசதிகள் எல்லாம் வந்துவிட்டதால் அதை சற்று மாற்றி அமைத்து விடலாமா என்று பார்த்தால் அப்படி கொள்ளுவதில்லை. அந்த குடவரையானது அன்னையினுடைய கர்ப்பமாகவே கருதப்படுகிறது. அதனுள்ளே ஒரு முறை நுழைந்து சென்று அன்னையை தரிசித்து வெளியேறியவர்கள் மற்றொரு பிறப்பு இல்லாதவர்களாக மீண்டும் அன்னையின் கர்ப்பத்தில் தங்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக உயர்வார்கள் என்று கருத்து. அதனால்தான் அந்த குடவரை அமைப்பை எந்த மாற்றமும் செய்யாமல் இன்றும் கூட செல்லும் அடியவர்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அவர்கள் வரிசையாக நின்று அந்த குடவரைக்குள்ளே சென்று அங்கே 3 பாறை வடிவங்களாக இருக்கக்கூடிய அன்னை லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கையாக விளங்கக்கூடிய அந்த தத்துவத்தை தரிசித்து அவளிடம் தங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கேட்டு பெறுகிறார்கள். ஜம்பு பகுதியிலே மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் சென்று வழிபட்ட தலமாய் இருக்கக்கூடிய இந்த இடத்தை நாடி இன்று வரையிலும் கூட பல்வேறு உபாசகர்களும் சாதகர்களும் வருவதை பார்க்க முடிகிறது. ஜம்மு மலைப்பகுதிகள் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகள். அங்கே அத்தனை ஜனநடமாட்டம் கூட கோயிலை சுற்றியிருக்கும் பகுதியில் மட்டுமே இருக்குமே தவிர அதற்கு பக்கத்தில் இருக்கும் இடங்களில் கூட அத்தனை தூரத்திற்கு சலசலப்பு இல்லாது அமைதியாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளிலே சர்வசாதாரணமாக பெரிய யோகிகளையும் தவம் செய்பவர்களையும் நாம் பார்க்கலாம். அன்னையினுடைய அருட்பேராற்றல் அங்கே அதீதமாக உணரப்பெறுவதாலே ஏதேதோ மூலையிலிருந்தவர்களெல்லாம் கூட இந்த தலத்தின் பால் ஈர்க்கப்பட்டு வைஷ்ணவி தேவியை தஞ்சமாக அடைந்து அவளுடைய மந்திரங்களை அந்த மலையிலே அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு தவத்தின் மூலமும் ஜபத்தின் மூலமும் செய்து கொண்டு அவர்கள் அன்னையினுடைய தரிசனம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக இப்படி மந்திரங்களையெல்லாம் பெற்று தவமும் ஜபமும் செய்ய முடியாத நாம் கூட அப்படி செய்பவர்களை தரிசித்தாலுமே சிறப்பு என்று கருதப்படுகிறது. அதனால்தான் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் போது அங்கே அடியார்கள் இறைவனை மனமுருகி வேண்டி வழிபட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்குள்ளே இருக்கும் இறைத்தன்மையையும் நாம் தரிசிக்கலாம். இறைவனை தரிசிப்பது எத்தனை சிறப்போ அதே போல்தான் அவளிடம் தன்னுடைய மனதை முழுவதுமாக கொடுத்து அவரையே நாடி அவரை துதித்து வணங்கி இருப்பவர்களும் நிலையும் கூட. இன்றைய காலகட்டத்திலே அந்த பகுதிகளில் ஜம்மு பகுதிகளில் தரிசனம் செய்வதற்காக வரும் அடியவர்களுக்கு பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு எந்த சிரமமும் இல்லாமல் எளிமையாக மேலே சென்று அன்னையை தரிசித்து மீண்டும் வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அரசு மிகச்சிறப்பான முறையிலே செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. பல ஆயிரம் குடும்பங்களுக்கும் பல லட்சம் அடியார்களுக்கும் குலதெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை வைஷ்ணவி தேவி. கருணையே வடிவான இந்த அன்னை ஆணவத்தை தீர்த்து அருள்மழையிலே நம்மை நனைத்து ஞானப்பெருவழியிலே கொண்டு சேர்ப்பாள் என்பது நிச்சயமாக பல கதைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முப்பெருந்தேவிகளின் அருள் வடிவமாக திகழும் வைஷ்ணவி தேவியும் அவள் கர்ப்பவாசம் செய்வது போல இருக்கக்கூடிய அந்த குடவரையும் உள்ளே சென்று வந்தவர்கள் மீண்டும் ஒரு கர்ப்பத்தில் புகாத நிலையும் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.